ஜப்பானில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய நாட்டுக்கு அரசர். அவருக்கு வயசாயிட்டது. அவருக்கு ஒரு பையன். அந்த பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரிப்பா, எனக்கு வயசாயிடுச்சு, இதுதான் அடுத்தது ராஜ்யத்தை பார்த்துக்கணும், இந்த மாதிரி இந்த மலை பிரதேசத்துக்கு போ, அங்கே ஒரு முனிவர் இருப்பார், அவர் தான் உன்னோட குரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லு, நான் என்னையே நான் புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவத்துக்கு வரணும்னு சொல்லு, அதை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேளு, அவர் தான் என்னோட குருவாகவும் இருந்தார், அதை கற்றுக்கிட்டு வா, அப்போ தான் உனக்கு இந்த அரண்மனை இல்லைன்னா இந்த ராஜா வேற யாருக்காவது போயிடும் அப்படின்னு சொன்னார். என்னோட அப்பாவுக்கு 3 பசங்க, நான் மூத்த பையன் கிடையாது, இருந்தாலும் ராஜ்யம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் அந்த பக்குவ நிலையை அடைஞ்சிட்டேன், தன்னைத்தானே உணர்கிற ஒரு பக்குவ நிலையை அடைஞ்சேன், அதை நீ அடைஞ்சிட்டு வா, உனக்கு நேரம் ரொம்ப இல்லை, அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார். அந்த பையனும் போனான், நடந்ததை சொன்னான். அவர் உடனே சொன்னார், சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்போ வேணாலும் உன்னை அடிப்பேன், நான் அடிக்கிற சமயத்தில் உன்னை நீ பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது உன்னோட பொறுப்பு, என் குச்சி வச்சுட்டு நான் எப்போ வேணாலும் அடிப்பேன், நீ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த பையன் சொன்னான், சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னா. 1 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்திலலாம் அடிக்கடி அடி வாங்கியிருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரு நடந்து வர பாதையோட சத்தம் இவனுக்கு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பித்தான். 1 வருஷம் கழித்து அடி வாங்குறதே நின்றுடுச்சு. அவர் எப்போ வந்தாலும் அவரோட பாதையோட ஓசை இவன் காதில் பட்டு இவன் நல்லா சுதாரிச்சிடுவான், அந்த கம்பை பிடிச்சிடுவான். 1 வருஷம் கழித்து அவர் சொன்னார், உன்னோட முதல் பரீட்சை முடிஞ்சிடுச்சு, 2வது பரீட்சை இன்றைக்கி ராத்திரி ஆரம்பிக்குது அப்படின்னார். இவன் நினச்சான், இது உன்னோட முடிஞ்சணும்னு நினச்சா இன்னொன்று வேற வச்சுட்டாரு அப்படின்னு நினச்சான். அவர் இப்போ சொன்னார், உன்னோட 2வது பரீட்சை என்னன்னா, நீ தூங்கும்போதும் நான் உன்னை அடிப்பேன், அதுலேருந்து நீ உன்னை பாதுகாத்துக்கோ அப்படின்னார். இவனுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா அது முழிச்சிட்டு இருக்கும்போது அடிக்கிறதுக்கே நம்ம 1 வருஷம் அடி வாங்கியிருக்கோம், இப்போ தூங்கும்போது வேற அடிக்கிறேங்கிறாரு அப்படின்னு யோசித்தான். சரி வேற என்ன பண்ணுறது, இதெல்லாம் முடிச்சாதானே நமக்கு ராஜ்யம்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். ஆரம்பத்தில் 6 தடவை 12 தடவைலாம் அடி வாங்கினான். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு உள்ளேயே உணர ஆரம்பித்தான். அவன் தூங்கினாலும் ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பெல்லாம் அந்த குரு வரார் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தூங்காமல் முழிக்க ஆரம்பிச்சிடுச்சு, உடம்பு தான் தூங்க ஆரம்பிச்சிது. அப்படியே ஒரு 6 மாதம் போச்சு. அப்படியே தூக்கத்திலே முழுசாக உணர ஆரம்பிச்சிட்டான். அந்த குரு சொன்னார், இப்போ ரொம்ப சந்தோஷம், நீ 2வது இதையும் பாஸ் பண்ணிட்ட, இப்போ உனக்கு நாளையிலேருந்து 3வது ஒரு பரீட்சை வைக்க போகிறேன். இந்த தடவை என்னென்னா, இவ்வளோ நாள் நான் கம்பால் அடிச்சிருந்தேன், இப்போ நாளையிலேருந்து நிஜம் கத்தியால் அடிக்க போகிறேன் அப்படின்னார். இவனுக்கு வேர்த்து ஊத்துடுச்சு. கட்டையால் அடித்ததே நம்மளால் தாங்க முடியல, இவர் நிஜம் கத்தியால் அடிக்கிறேங்கிறாரே, ஒரு தடவை கத்தியால் அடித்தா நம்ம கதையை முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு யோசித்தான். அவனுக்கு நினைக்கும் போதே அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. அவரோட என்ன பண்ணால், ஒரு நாள் காலையில் யோசிச்சுருந்தான், இந்த குரு நம்மளை கத்தியால் அடிக்கிறேங்கிறாரு, அவர் அந்த அளவு முதல்ல விழிப்போடு இருக்காரா, நம்ம அதை பார்ப்போம், அதை சோதிச்சு பார்க்கணும், நம்ம அந்த கத்தியால் கொண்டு போய் அவரை அடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்தான். அவன் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு சத்தம், நீ என்ன சோதிச்சு பார்க்க போறியா அப்படின்னு ஒரு சத்தம். அவனுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னது இது அப்படின்னு. அவர் சொன்னார், என்னால் நீ யோசிக்கிறதெல்லாம் என்னால்
கவனிக்க முடியும். அதுதான் வந்து விழிப்புணர்வோட உச்சகட்டம். நம்ம முழிச்சிட்டு இருக்கணும், தூங்கிட்டு இருக்கணும், ஆனால் தூங்கக்கூடாது. எல்லாமே நம்ம வந்து நம்மளேருந்து வெளியில் வந்து பார்க்கணும் அப்படின்னார். அதுக்கப்புறம் இவன் ரொம்ப சுதாரிப்ப ஆரம்பித்தான். அவர் எப்போ நடந்து வந்தாலும் அவரோட காலடி ஓசை, காற்றோட ஓசை, நினைவுகளோட ஓசை எல்லாத்தையும் அவன் கவனிக்க ஆரம்பித்தான். ஏன்னா உயிர் இல்லையா, ஒரு தடவை போச்சுன்னா அவ்வளோதான், ராஜ்யம் போச்சு, அவன் எல்லாமே போயிடும். அவ்வளோ ஒரு சுதாரிப்போட இருந்து ஒரு தடவை கூட அவர்கிட்டேருந்து அந்த அவரால் கத்தியால் அடிக்க முடியல. ஒரு நாள் கூப்பிட்டார், ஏப்பா அவனோட பரிசெல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீ இனிமேல் போய் உன்னோட தந்தைக்கிட்ட சொல்லலாம், இந்தா என்னோட மெடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து நம்மளையே நம்ம முதல்ல உணர ஆரம்பிக்கணும். நம்ம யார், நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட செயல்கள் ஒன்று ஒன்றும். பல பேர் சொல்லுவோம், சார் நான் கோபத்தில் இருந்தேன், என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியாது, நான் ரொம்ப ஆத்திரத்தில் இருந்தேன், என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு கிட்ட கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்பாங்க. நம்மளே முதல்ல உணரணும். நம்ம பண்ணுற ஒரு விஷயம் எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் நமக்கு.